இன்னைக்கு வாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். கருவாட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாளாக ஆகிட்டு. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் வாங்க. அதுக்கு இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். நாங்கள் ஒரு 7-8 பேர் இருக்கோம், அதனால் இவ்வளோ புளி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டு குழம்ப கரைச்சிடுறேன். குழம்பு கரைக்க தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் காரசாரமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். இது வந்து இப்போ எல்லாமே கலந்த தூள். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டு குழம்ப கரைச்சி ரெடி பண்ணிடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குவோம், ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இது தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற வேண்டாம், இவ்வளோதான் அதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள். இப்போ இந்த குழம்ப தாளித்து விட்ருவோம். தாளிக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு பூண்டு, நல்லா பெரிய பூண்டாக ஒரு பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம், நல்லா கொஞ்சம் கூடவே மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, எல்லாத்தையும் இடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறது, வேறு எதுவும் வேண்டியதில்லை, இது மட்டும் போட்டு தாளிப்போம். நல்லாவே சவுந்து வந்துட்டு இப்போ குழம்பு தாளித்து ஊற்றிடலாம். குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதித்த பிறகு இந்த முருங்கைக்காய், மாங்காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் அதில் போட்டுக்கணும். நல்லா வெந்த பிறகு தான் கருவாடு போடணும். நான் போடுற போது காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ முருங்கைக்காய், மாங்காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே அதில் போட்டுருவோம். இது நல்லா வெந்த பிறகு தான் கருவாடு போடணும். போட்டு ஒரு 2 கொதி கொதிச்சோடனே இறக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ கருவாடை இப்போ போட்டுக்கலாம். நல்லா காயெல்லாம் வெந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம போட்டு ஒரு 2 கொதி விட்டு இறக்கி வச்சுக்கலாம். பொடி கருவாடு தான் இது, வேணால் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறமே சாப்பிடுவோம். வாங்க எல்லோரும் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.